சாதகர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் இப்போது பயின்று கொண்டிருப்பது சாவித்ரி மகாகாவியத்தின் புத்தகம் 3 தெய்வீக அன்னையின் புத்தகத்தில் 2ஆம் காண்டமாகிய தெய்வீக அன்னைக்கு வந்தனம் என்பதை பயின்று கொண்டிருக்கின்றோம். இதுவரை 40 வரிகளை பயின்றிருக்கிறோம். அதன் சுருக்கத்தை பார்த்துவிட்டு இன்றைய வரிகளை தொடர்வோம். இந்த காண்டம் 221 வரிகளை கொண்டு 3 பகுதிகளாக அமைந்துள்ளது. உலகின் முன்னோடியான மன்னர் அஸ்வபதி இந்த உலகத்தினுடைய பெரு விருப்பான ஒன்றை நிறைவேற்றுவதற்காக, அதாவது தெய்வீக வாழ்வு இங்கு மலரச் செய்ய வேண்டும் என்ற ஒரு பெரு விருப்பம் கொண்டுள்ளது இந்த உலகம். அதனை நிறைவேற்ற வேண்டி யோக பயணம் ஒன்றை மேற்கொள்கின்றார். அவர் பல மேல் உலகங்களிலும் கீழே இருள் உலகினுள்ளும் சென்று பல உண்மைகளை அறிந்து கொள்கின்றார். World after world disclosed its guarded powers, heaven after heaven its deep beatitude, but still the invisible magnet drew his soul. எவ்வளவோ உலகங்களுக்கு சென்று விட்ட போதிலும், சொர்க்கங்களை பார்த்து விட்ட போதிலும் காந்தம் போல் ஒன்று அவரை இழுக்கின்றது. ஆகவே அவருடைய பயணமானது தொடர்கின்றது. இறுதியாக அவர் உலகத்தின் ஆன்மாவை கண்டுபிடிக்கின்றார். அதனால் உயர் ஒரு ஞானத்தையும் அடைகின்றார். அந்த ஞானத்தை அடைவதன் மூலமாக அவருடைய சைத்திய புருஷன் விழிப்புற்று மிகவும் உயர்ந்த நிலையில் ஒன்றை எதிர்நோக்கி இருக்கும் பொழுது தெய்வீக அன்னையானவள் தன்னுடைய முகத்திரையை சற்றே விலக்கி அவருக்கு தனது திருமுக மண்டலத்தின் வடிவமைப்பை காட்டுகின்றாள். அவர் அப்படியே மயங்கி வீழ்ந்து விடுகின்றார் அவளுடைய பாதார விந்தங்களில். அதன் பிறகு அவருடைய பயணமானது தொடர்ந்து ஒரு பரந்து விரிந்த பரப்பிலே சொல்லற்கரிய வெளியிட முடியா இருப்பு, அந்த இருப்பானது அதி உணர்வோடும் பரம ஆனந்தத்தோடும் இருப்பதை காண்கின்றார். ஒரு இடத்தில் இருப்பதை காண்கின்றார். அதை தரிசித்த மாத்திரத்தில் அவரை ஓர் ஆழ்ந்த அமைதி சூழ்ந்து கொள்கின்றது. இதுதான் அந்த முதல் காண்டத்தின், இந்த 3வது புத்தகத்தின் முதல் காண்டத்தின் இறுதியாக மன்னருக்கு நிகழ்வது சொல்லப்பட்டிருக்கின்றது. அதனுடைய தொடர்ச்சியாக இங்கே அவருடைய பயணமானது 2வது கட்டத்தை அடைகின்றது. இந்த ஆழ்ந்த இருப்பிலிருந்து அவர் ஏதோ ஒன்றை பெற வேண்டும் என்பது அவருக்கு புரிபடுகின்றது. ஆனாலும் அவர் ஒரு ஆழ்ந்த அமைதியில் சூழ்ந்திருப்பதனால் அவரால் மேற்கொண்டு என்ன செய்வது என்று தெரியவில்லை. இந்த முதல் 1 to 14 வரிகளில் நம்ம பார்த்திருந்தது, அஸ்வபதி மன்னர் நிர்வாண நிலையை அடைவதற்கான தகுதிகள் அனைத்தையும் பெற்று நிற்கின்றார் என்பதை. அதன் பிறகு வரிகள் 15 to 25 வரை அவருக்கு ஒரு குரல், அவர் உள்ளிருந்து ஒரு குரல் கூறுகின்றது, இந்த முக்தி அடைதலானது அரைகுறையான நிறைவே என்று, முற்றுமானது அல்ல. கடவுளின் பாதி பணியே இங்கே முடிவுற்றுள்ளது. பாக்கி பாதியை யார் செய்ய போகிறார்கள்? இப்படியே எல்லோரும் விட்டுக்கொண்டே போயிருந்தால் யார் அந்த விட்ட பாதியை செய்வது என்ற கேள்வி அவருக்குள் எழுப்பப்படுகின்றது. அதே குரலானது சொல்கின்றது, விட்டோடும் பாங்கு வெற்றியும் மகுடமும் ஈட்டி தாராது என்று. இப்படியே நீ உலகை விட்டு சென்று விட்டால் நீ முழு வெற்றி அடைந்தவன் அல்ல என்பதை சுட்டி காட்டுகின்றது. அதன் பிறகு 26 to 29 வரை நேத்தி தத்துவம், இல்லை 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 என்று மறுக்கின்ற தத்துவமானது நிலை நின்று விட்டது என்பதை பகவான் எடுத்து கூறுகின்றார்.
எப்போதும் அனைத்தையும் விளக்க வேண்டும் என்னும் பாடமே இதுவரை இந்த உலகத்தில் புகட்டப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் ஏற்று அணைத்து கொண்டு இறைவனை இங்கே காண முடியாதா என்ற கேள்வி எழுப்பப்படுகின்றது. அனைத்தையும் ஒப்புக்கொண்டு அமரத்துவத்தை அடைய வேண்டும். எல்லாவற்றையும் ஒதுக்கி விட்டல்ல. அப்போ எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு ஒப்புக்கொண்டு என்றால் என்ன? இந்த உலகத்திலேயே இருப்பது. இந்த உலகத்தை விட்டு ஓடுவது, எல்லாவற்றையும் மறுத்து ஒதுக்குவது. இந்த உலகத்தில் இருப்பதை ஏற்றுக்கொள்வது தான் எஸ் என்று சொல்கின்றது, என்று சொல்லப்படுகின்ற அந்த இத்தி தத்துவம். அந்த தத்துவமானது இன்னும் புரிந்து கொள்ளப்படவில்லை என்பதும் அவருக்கு தெரிவிக்கப்படுகின்றது. அதன் பிறகு 30லிருந்து 35வது வரிகள் இந்த இத்தி தத்துவத்தை ஒப்புக்கொள்ள வேண்டுமானால் அதற்கு என்னவெல்லாம் உதவுகின்றன. இந்த வரிகள் மிகவும் நுண்மையான அர்த்தம் கொண்டவை. இதற்கு நேரடியான அர்த்தம் நாம் எப்பொழுதுமே கொண்டுவிட முடியாது. அந்த வரிகளை நான் நம்முடைய நன்மைக்காக மறுமுறை படிக்கிறேன். The voice that chants to the creator fire, the symboled Om, the great assenting word, the bridge between the rapture and the calm, the passion and the beauty of the bride, the chamber where the glorious enemies kiss, the smile that saves, the golden peak of things. இவை யாவுமே இங்கே அந்த இத்தி தத்துவத்தை ஏற்றுக்கொள்வதற்கு உதவுபவை. அந்த ஒப்புக்கொள்ளப்படும் போது எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு விட்டால் ஏற்படுகின்ற நிலையும் அங்கே காட்டப்பட்டிருக்கின்றது. இவற்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஒதுக்கி மறுத்து விடாமல் இங்கே உலகத்தில் காணப்படுபவை எல்லாமுமே அந்த ஓம் எனும் சங்கேதம், இசைவினை உணர்த்தும் வீரார்ந்த சொல், அசென்டிங் வேர்ட், ஒப்புக்கொள்ளும் சொல், அந்த இணைக்கின்ற பாலம், அமைதியும் ஆனந்தத்தையும் இணைக்கின்ற பாலம், மணப்பெண்ணின் அழகும் உணர்ச்சியும், புகழார்ந்த எதிரிகள் புலவுகின்ற இடம் ஒன்றாக இருக்க வேண்டும். எந்த புன்னகை காப்பாற்றுகிறதோ இவை அனைத்துமே பொருட்களின் பொற்சிகரம், மற்றவை அல்ல என்று விளக்கப்பட்டிருந்தது. அதன் பிறகு 36லிருந்து 40 வரை அந்த வரிகளில் பகவான் முக்தி நிலையும் ஒரு படியாக ஏற்றுக்கொள்கின்றார். ரொம்ப அழகு. அதுதான் பகவானுடைய ஒரு கோட்பாடு. தத்துவத்தை பார்க்கும் பொழுது எதையும் பகவான் வெறுத்து ஒதுக்க மாட்டார், மட்டம் என்று சொல்லவே மாட்டார். This too is truth at the mystic fount of life. இதுவும் உண்மையே, மறுத்து ஒதுக்குதலும் உண்மையே. அப்படிப்பட்ட ஒரு ஒதுக்குதல் இருந்தால்தான் அடுத்த நிலையை அடைய முடியும் என்பதையும் அவர் காட்டுகின்றார். எதையெல்லாம் இந்த உலகத்தில் ஒதுக்க வேண்டுமோ அவை எல்லாவற்றையும் நாம் ஒதுக்குவதற்கும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனாலும் அது பரம்பொருளுடைய ஒரு பக்கத்தை மட்டுமே காட்டுகின்ற நிலை என்பதையும் அவர் அறுதியாக கூறுகின்றார், அதாவது உறுதியாக கூறுகின்றார். இப்படி நேத்தி தத்துவத்தை ஏற்றுக்கொண்டு மோட்சத்தை அடையுதல் என்பது இறைவனுடைய ஒரு பக்கத்தை மாத்திரம்தான் நீ பார்த்திருக்கின்றாய். அடுத்த பக்கத்தை, அதாவது அவனுடைய ஒளி மிகுந்த பகுதியை, இந்த மோட்சம் என்பது அவனுடைய நிழல்தான். அவனுடைய ஒளி மிகுந்த பகுதியை யார், அந்த உண்மையான இருப்பை யார் கண்டுள்ளனர் என்ற கேள்வியோடு நாம் சென்ற வாரத்தில் நிறுத்தியிருந்தோம், சென்ற பயில்தலில் நிறுத்தியிருந்தோம். இப்பொழுது நாம் அதற்கு அடுத்த வரிகளை பார்க்கலாம். வரிகள் 41லிருந்து 61 வரை பயில்வதற்காக இருக்கிறோம். The mystery of God's birth and acts remains, leaving unbroken the last chapter's seal. Unsolved the riddle of the unfinished play. The cosmic player loves within his mask, and still
The last inviolate secret hides behind the human glory of a form, behind the gold eidolon of a name. ஒள்ளியோனின் பிறப்பும் செயல்களும் இன்னமும் மர்மமே. இறுதி அத்தியாயத்தின் முத்திரை உடைபடாமலே விடுபட்டுள்ளது. நிறைவுறா நாடகத்தின் புதிர் அவிழ்க்கப்படாமலேயே பிரபஞ்ச நாடக சூத்திரதாரி நகைக்கின்றான் தன் முகமூடியினுள்ளே. இறுதி புனித ரகசியம் எப்போதும் மறைவாய் உள்ளது. பெரும் சிறப்பின் உருவான மனிதனின் பின்னே, பொன்மய கற்பனை வடிவம் கொண்ட புகழின் பின்னே. இங்கே மறுபடியும் அந்த பரிணாம வளர்ச்சியானது முற்று பெறாமல் இருப்பதை பகவான் சுட்டி காட்டுகின்றார். இந்த வரிகளை நான் கொடுத்திருப்பது போல சற்று மாற்றி படித்தோமானால் நமக்கு அர்த்தம் நன்கு புரியும். அது கீழே கொடுத்திருக்கின்றேன், அதை பார்க்கலாம். பெரும் சிறப்பின் உருவேயான மனிதனின் பின்னே, ஒள்ளியோனின் பிறப்பும் செயல்களும் இன்னமும் மர்மமே. ஒள்ளியோன் என்பது இங்கே காட், பரமன். பொன்மய கற்பனை வடிவம் கொண்ட புகழின் பின்னே இறுதி அத்தியாயத்தின் முத்திரை உடைபடாமலே விடுபட்டுள்ளது. நிறைவுறா நாடகத்தின் புதிர் அவிழ்க்கப்படாமலேயே இறுதி புனித ரகசியம் எப்போதும் மறைவாய் உள்ளது. இதனை கண்டு பிரபஞ்ச நாடக சூத்திரதாரி நகைக்கின்றான் தன் முகமூடியினுள்ளே. இப்போ இங்கே படைப்பின் உச்சகட்டமாக பெரும் சிறப்பின் உருவேயாக மனிதன் இங்கே படைக்கப்பட்டிருக்கின்றான் என்று கூறுகின்றார். இதே அந்த சிந்தசிஸ் ஆஃப் யோகாலையும் நாம் பார்த்திருந்தோம். அதாவது இறைவனானவன் ஒவ்வொரு விலங்காக ஒவ்வொன்றாக படைத்து கொண்டே வந்து தேவர்களிடம் காட்டுகிறான். இதில் நீங்கள் குடிகொள்ள முடியுமா, இதில் நீங்கள் குடிகொள்ள முடியுமா என்று கேட்கின்றான். எல்லாவற்றையும் அவர்கள் ஒதுக்கி கொண்டே வருகின்றார்கள். இறுதியில் மனிதனை சிருஷ்டித்தவுடன் அவர்கள் நினைவர், ஆம் ஆம் இதுதான் எங்களுக்கு தேவையான வடிவம் என்று அதன் உள்ளே வந்து குடியிருக்க சம்மதித்தார்கள் என்று. ஆகவே இந்த பெரும் சிறப்பு, எல்லா சிறப்புகளையும் உருவாக்கிய வண்ணம் மனிதன் இங்கே தோன்றியிருக்கின்றான். ஆனால் அவனுக்கு பின்னால் என்ன இருக்கின்றது? ஒள்ளியோனின் பிறப்பும் செயல்களும் இன்னமும் மர்மமே. இந்த கடவுள் வெளிப்பட்டு வருகின்றானே, அது இன்னமும் மர்மமாகவே இருக்கின்றது. இதோடு அவன் நின்றுவிடப் போகின்றானா அல்லது இன்னும் மேலே மேலே பல வடிவங்கள், பல சக்திகள் வரப்போகின்றனவா? அது மர்மமாகவே இருக்கின்றது. இதுவரை யாராலும் கண்டுபிடிக்கப்பட முடியவில்லை. அதனை விலங்கிற்கு பின்னால் மனிதன் வருவான் என்பதும் அந்த விலங்கிற்கு தெரியாது இருந்தது. அதே போலவே நமக்கு பின்னால், இந்த மனித இனத்துக்கு பின்னால் என்ன வரப்போகின்றது என்பது, இறைவன் எந்த விதமாக வெளிப்பட்டு வரப்போகின்றான், எந்த விதமாக செயல்பட போகின்றான் என்பதும் மர்மமாகவே அவன் வைத்துள்ளான். அந்த பரமன் தனக்குள்ளே வைத்து கொண்டிருக்கின்றான். அந்த சக்தியை அவன் தனக்குள்ளே வைத்து கொண்டிருக்கின்றான். இது பொன்மய கற்பனை வடிவம் கொண்ட புகழின் பின்னே, behind the gold eidolon of a name. இந்த ஐடியோலான் என்பது ஒரு கற்பனை வடிவம். இவனுக்கும் மேலே பொன்மய வடிவம் கொண்ட ஒரு கற்பனை வடிவம், அங்கே அது வரப்போகின்றது. அதற்கு பின்னால் அவன் இருக்கின்றான். இறைவனானவன் மனிதனுக்கு பின்னால் இருந்து கொண்டு மனிதனை உருவாக்கியது போலவே இந்த பொன்மய வடிவம் கொண்ட கற்பனை வடிவமாக இப்பொழுது தெரிகின்ற ஒன்றிற்கு பின்னாலும் அவன் இருக்கின்றான். இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு உண்மை ஜார்ஜ் வேன் ரக்கம் அப்படின்ற ஒரு நெதர்லாண்ட் ஒரு அறிஞர், அவர் பல உரைகளை நிகழ்த்தியுள்ளார். சாவித்திரி பவனிலும் ஆசிரமத்திலும் மிக விற்பனர் அவர். அவர் ஒரு தடவை கூறிக்கொண்டிருந்த பொழுது, இந்த இனத்திற்கும் மனித இனத்திற்கும் இறைவனுக்கும் நடுவே ஒரு இனம் வரப்போவது இது போன்ற ஒரு பொன்மய வடிவமாக அங்கே காணப்பட்டிருக்கின்றது, தெரிந்திருக்கின்றது என்று கூறியிருந்தார். அதே தான் இங்கே மதரும் சொல்லியிருக்கின்றார்கள். The mother has spoken about seeing a wonderful golden being with a human form
standing on the borderline between the manifestation and the unmanifest. She said that seeing that form gave her the feeling that our human form is a reflection of a perfect model or archetype that has a divine significance. மதர் வந்து அப்படிப்பட்டதோர் ஒரு பொன்மய வடிவத்தை அந்த மேனிஃபெஸ்ட் வெளிப்பட்டு வந்ததற்கும் அன்மேனிஃபெஸ்ட் வெளிப்பட்டு வராததற்கும் அந்த பார்டர் லைனில் அவர்கள் பார்த்திருக்கின்றார்கள். அதனுடைய ஒரு ரிஃப்ளெக்ஷன், ஒரு பிரதிபிம்பமாகத்தான் இங்கே மனிதன் தோன்றி இருக்கின்றான். அதனுடைய ஆர்கிடைப், அதனுடைய அச்சு போலவே இங்கே மனிதன் தோன்றி இருக்கிறான். அது எதை காட்டுகின்றது என்றால் அது டிவைன் சிக்னிஃபிகன்ஸை காட்டுகின்றது. ஆகவே மனிதனுள்ளே இறைவன் இருக்கின்றான் என்பதை காட்டுகின்றது. மனிதனுக்கு அப்பால் அங்கே அன்மேனிஃபெஸ்ட் அந்த இடத்துல வந்து இந்த பொன்மயமான கற்பனை வடிவம் இருக்கின்றது என்பது. இதையே நமது முன்னோர்கள் கூறுகிறார். இங்கே ஸ்ரீரங்கத்தில் இருக்கின்ற கருவறை விமானமானது பிரணவாகார விமானம் என்று அழைக்கப்படுகின்றது. அது நிறைய பேருக்கு தெரிந்திருக்கலாம். ஓம் என்ற தத்துவத்தை உள்ளடக்கியது பிரணவாகார ஓம்கார விமானம். அது அந்த விமானத்தின் முகப்பை பார்த்தோமானால் அதை தரிசிப்பார்கள் எல்லோருமே. அதற்கான ஒரு இடைவெளி இருக்கும். அதை இப்போ அந்த மண்டபத்தில் ஏறி நின்று கொண்டு, அந்த கிளிமண்டபத்தில் ஏறி நின்று கொண்டு அதன் மூலமாக பரவாசுதேவர் என்று அங்கே ஒரு பொன்மயமான ஒரு மனிதன் போன்ற ஒரு சித்திரம் தூரத்தை இந்த பார்ப்பதால் தெளிவாக தெரியாதது. ஆகவே அதை தரிசிப்பார்கள். இந்த ஒரு உண்மையை நான் அந்த ஜார்ஜ் வேன் ரக்கம்டம் ஒரு தடவை அந்த இதை பற்றின இந்த பேச்சு முடிந்த உடனே, அதாவது சூப்பர்மேன் வரப்போகின்றான் என்பதை பற்றிய ஒரு உரையில் அவர் பேசும்பொழுது அது முடிந்தவுடன் அவரை பார்த்து, இதே போல எங்களுடைய இந்துக்கள் தத்துவத்திலும் இது இருக்கின்றது, இதை அவர்கள் சித்தரித்து காட்டியிருக்கிறார்கள் என்று சொன்ன பொழுது, ஆம், அது உண்மைதான். அந்த பொன்மய வடிவமாக காணப்படுவது இறைவன் உள்ளே சென்று இறைவனை தரிசிக்கும் பொழுது அதற்கு முன்பாக இந்த பொன்மய வடிவமானது காணப்படுகின்றது. உங்கள் முன்னோர்கள் சரியாக சித்தரித்திருக்கிறார்கள் என்று அவர் அதற்கு ஒரு ஒப்புதலும் அளித்திருந்தார். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏனென்றால் நமது முன்னோர்கள் எல்லாவற்றையும் அறிந்திருந்தார்கள். எதையும் அவர்கள் சாதாரணமாக செய்துவிடவில்லை. அடுத்து, அப்போ இந்த பொன்மய கற்பனை வடிவம் நிச்சயமாக இருக்கின்றது. அதிமனிதன் இங்கே வரப்போகின்றான். அதன் பின்னாலும் இறைவன் இருந்து நகைத்து கொண்டிருக்கின்றான். அது பின்னால் வரப்போகின்றது. இறுதி அத்தியாயத்தின் முத்திரை உடைபடாமலே விடுபட்டுள்ளது. இறுதி அத்தியாயம் என்ன? மனிதனுடைய மரணம். அந்த மரணத்தை பற்றி ஏதாவது நமக்கு தெரிகின்றதா? யாருக்குமே தெரியாது. அதுதான் பெரிய உண்மை, மகத்தான உண்மை. இங்கே எதை வேண்டுமானாலும் அறுதியிட்டு கூறிவிட முடிகின்றது, மரணத்தை தவிர. ஆக இந்த மனிதனுடைய வாழ்க்கையின் இறுதி அத்தியாயமானது, மரணம் என்கின்ற அத்தியாயமானது இன்னும் உடைவிடாமலேயே இருக்கின்ற. எதற்காக அந்த மரணம் நிகழ்கிறது, ஏன் நிகழ வேண்டும், மரணத்தின் பின்னால் நடப்பது என்ன, மரணத்தினால் உண்டாகும் நன்மை என்ன, இவை எல்லாமுமே உடைவிடாமலேயே விடுபட்டுள்ளது. நிறைவுறா நாடகத்தின் புதிர் அவிழ்க்கப்படாமலேயே. இந்த நாடகம், வாழ்க்கை என்ற நாடகத்தின் புதிரானது அந்த மரணத்தில் தான் இருக்கின்றது. சஸ்பென்ஸு, இந்த வாழ்க்கையினுடைய அத்தனை ஒரு சஸ்பென்ஸுமே இதில் அடங்கியிருக்கின்றன, அந்த மரணத்தில் அடங்கியிருக்கு. இறுதி அத்தியாயம் அந்த நிறைவுறா நாடகமாக இருக்கின்றது. ஏனென்றால் அவன் அடுத்த பிறவி வருகின்றான். இந்த பிறவியில் அவன் எடுத்த வேலைகள் எதுவுமே முடிக்கப்படாமல் இருக்கின்றது. அந்த ஆன்மாவுக்குரிய நாடகமானது இன்னும் நிறைவுறாமல் இருக்கின்றது. அது எப்பொழுது ஒன்று மோட்ச நிலையை அடைந்து இறைவனோடு ஐக்கியமாகி விடுதல் ஒரு நிலை, அல்லது இங்கே திரும்பி வந்து இந்த உலகத்திற்காக பாடுபடுதல், உலகத்திற்குள்ளே தெய்வீகனை கொண்டு வருதல் என்ற அந்த புதிரானது இன்னும் அவிழ்க்கப்படாமலேயே இருக்கின்றது. அது எப்படி நிகழும்? இந்த உருவம் கொண்ட மனிதன் மூலமாக எங்கனம் நிகழும்? இவன் என்னவென்றால் மரணத்தின் வசம் இருக்கின்றானே, மரணம் இவனை ஆட்கொண்டு விடுகின்றதே. ஆகவே இந்த நாடகத்தின் புதிர் எப்பொழுது அவிழும், அதுவும் தெரியாமல் இருக்கின்றது. இறுதி புனித ரகசியம் எப்போதும் மறைவாயுள்ளது. யாராலும் அறிய முடியாது மரணம் எப்பொழுது சம்பவிக்கும் என்று. அது புனித ரகசியமாக காப்பாற்றப்படுகின்றது.
ஒரு காலத்தே ஏதோ ஒரு கதை நாம் கேள்விப்பட்டிருந்தது. ஒரு காலத்தே மனிதர்கள் பிறந்த பொழுதே அவர்கள் முதுகில் இன்னார் இந்த மனிதன் இந்த நாளில் இறப்பான் என்று பிரம்மன் எழுதி அது மற்றவர் எல்லாராலுமே படிக்கும்படியாக இருந்ததாம். இது ஒரு கற்பனை கதையாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதை பார்த்த உடனே மற்றவர்கள் அவன் முதுகை பார்த்து ஓ இவன் இந்த நாளில் இறந்து விடுவான் என்று அவர்கள் ஒன்று சந்தோஷப்படுவார்கள் அல்லது துக்கப்படுவார்கள் என்ற ஒரு நிலை இருந்தது. அதை பார்த்து அந்த மனிதனுக்கு ஒரு மனிதனுக்கும் என்ன ஆகின்றது, ஓ இப்படியா என்று ஒரு வாழ்வை ரசிக்க முடியாமல் அவனால் போய்விட்டது. ஓ இந்த நாளில் எனக்கு மரணம் என்று தெரிந்த பிறகு யாரால் நிம்மதியாக இருக்க முடியும், இன்பங்களையெல்லாம் அனுபவித்து விடுவோம் என்ற நிலை வரும், அல்லது ஒரு புண்ணியத்தை தேடிக்கொள்வோம், இறைவனை அடைவோம் என்ற இந்த இரண்டுங்கட்டான நிலையில் இருக்கும் பொழுது மனிதனை துக்கம் வந்து சூழ்ந்து விட்டது. ஆகவே அந்த மனித இனமே இறைவனிடம் வேண்டுகொள்ள இந்த எழுத்து நீங்கள் எங்களுக்கு பின்னால் எழுதியிருக்கின்ற எங்களுடைய முடிவு தெரியாமலே இருக்கட்டும் எங்களுக்கு, அப்பொழுது தான் நாங்கள் நிம்மதியாக வேலை செய்ய முடியும் என்று. அதன் போலவே இறைவன் அந்த எழுத்தை அழித்து விட்டார் என்று ஒரு கதை நான் படித்திருக்கின்றேன். ஆகவே நமக்கு தெரிந்து விட்டது என்றால் நம்முடைய நிலை இரண்டுங்கட்டானாக ஆகிவிடும். இங்கேயும் போக முடியாது, அங்கேயும் போக முடியாது, கிடந்து தத்தளிப்போம். அதனாலேயே இந்த இறுதி புனித ரகசியம் எப்போதும் மறைவாய் உள்ளது. ஒரு காலத்திலும் இது வெளிப்பட்டு வரவில்லை. இவை எல்லாவற்றையும் கண்டு அந்த பிரபஞ்ச நாடக சூத்திரதாரி அவன் இருக்கின்றானே, மேலே சூத்திர கயிறை வைத்து கொண்டு எல்லா உயிர்களையும் ஆட்டிக்கொண்டிருக்கின்றானே, ஒரு பொம்மலாட்டம் போல இந்த நிறைவுறா நாடகத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றானே, அந்த நாடக சூத்திரதாரி என்ன செய்கின்றானாம், நகைக்கின்றான். அவன் என்ன செய்கின்றான், தன்னை ஒரு முகமூடிக்குள்ளே அங்கே போர்த்து கொண்டு விட்டான். அவன் வெளிப்படாமலேயே நம்மை பார்த்து நகைத்து கொண்டிருக்கின்றான், இந்த படைப்பை பார்த்து நகைத்து கொண்டிருக்கின்றான். இந்த வரிகளானவை நமக்கு அப்படியே உண்மையை எடுத்து காட்டுகின்றது. பெரும் சிறப்பான மனிதன், எல்லா சிறப்புகளின் உருவம் மனிதன் என்று தெரிகின்றது. ஆனால் நம்முடைய வாழ்க்கை நிறைவுறாத நாடகமாக அதன் புதிர் அவிழ்க்கப்படாமல் இருக்கின்றது. அதே போல நம்முடைய இறுதியும் என்னவென்று தெரியாமல் இருக்கின்றது. இது நமக்கு அப்பாலே அங்கே ஒரு பொன்மய கற்பனை வடிவத்தையும் நாம் கற்பனை செய்து கொண்டிருக்கின்றோம். அதுவும் இங்கே வரக்கூடும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே இவை எல்லாவற்றிற்கும் பின்னாலும் இறைவன் இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றான், தன்னை மறைத்து கொண்டிருக்கின்றான். அந்த மறைப்பு தான் இங்கே எடுக்கப்பட போகின்றது. அந்த முகமூடியானது எடுக்கப்பட்டு மன்னர் அசோபதியால் தரிசிக்கப்படுகின்றது. அவளை தரிசித்து அவளிடம் வரங்களை கேட்டு, உலகத்தின் நிலையை எடுத்து சொல்லி வரத்தை கேட்டு, அவள் இங்கே வருகிறேன் என்று ஒரு உறுதிமொழியும் அளித்த பிறகே அவர் தன்னுடைய அலுவல்களை பார்க்க செல்கின்றார். தனக்கு அளிக்கப்பட்ட பணியை அவர் முற்றிலுமாக நிறைவேற்றி செல்கிறார் என்பதுடன் இந்த புத்தகம் 3 முடிவடைகிறது. அடுத்து, a large white line has figured as a goal, but far beyond the ineffable sun tracks blaze. What seemed the source and end was a wide gate, a lost bare step into eternity. பெரும் ஒளி ஒன்றே குறிக்கோளாய் கொள்ளப்பட்டது. ஆயின் அப்பால் தொலைவில் சொல்லுதற்கரிய சூரிய பாதைகள் சுடர்கின்றன. மூலமும் முடிவுமாய் புலனானது ஓர் அகன்ற கதவமே, ஒரு கடைசி வெற்று அடியே அனந்த வெளியின் உள்ளே. அற்புதமான வரிகள். இதுதான் நமக்கு பரிபூர்ண யோகத்தை எடுத்து காட்டுகின்ற வரிகள். A white line, இந்த முதல் வரியில் குறிக்கப்பட்டிருக்கின்ற பெரும் ஒளி, அந்த ஒயிட் லைன் என்பது பெரும் ஒளி என்பதாக மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் அந்த ஒளியானது அதனை நோக்கித்தான் நாம் செல்கின்றோம். அதை நாம் பார்த்தோமானால் வெள்ளை நிறம், அதாவது வெள்ளை நிற கோடு அப்படின்னு அப்படியே லிட்ரலாக நம்ம அர்த்தம் செய்து கொண்டோமானால் அந்த ஒன்றில்தான் எல்லாமே ஒன்றிணைந்துள்ளது. நமக்கு தெரியல, விப்ஜிஆர் நம்ம பார்க்குறோம், அந்த 7 வர்ணங்கள் கொண்ட
அது அந்த ஒரு தட்டை அது வரைந்து அதை தட்டை சுழற்றி விட்டால் எல்லாம் சுழன்று கொண்டிருக்கும்போது வெள்ளையாகத்தான் தெரியும். நிறங்கள் எல்லாமே அதனுள்ளே சென்று அடைந்து விடும். ஆக இங்கே எல்லாமுமே அந்த வெள்ளை ஒளியினுள் சென்று அடங்கி விடுகின்றன. அதாவது ஒன்றிணைந்துள்ள தன்மையை காட்டுகின்றது, இன்டெக்ராலிட்டி அதை காண்பிக்கின்றது. அதே போல ஒளியையும் சுட்டி காட்டுவதாக இருக்கின்றது. ஏனென்றால் அங்கே அன்னை சொல்லியிருப்பது போல அந்த ஒளியானது காணப்படுகின்றது எங்கே, மேனிஃபெஸ்ட் ஆனதுக்கும் அன்மேனிஃபெஸ்டுக்கும் நடுவே அந்த பார்டர் லைனில் ஒரு பெரிய ஒளியானது அங்கே இருக்கின்றது. அதைத்தான் இங்கே பகவான் காட்டுகின்றார். அந்த ஒன்றை அடைவதைத்தான் மனிதர்கள் குறிக்கோளாக கொண்டிருக்கின்றோம். அது பெரும் ஒளி ஒன்றே குறிக்கோளாய் கொள்ளப்பட்டது. ஆயின் அப்பால், இந்த இடத்துல ஆயின் சொல்லிட்டார், பட் ஆனால் அது இல்லை, தெரிஞ்சுக்கோங்க. அப்பால் தொலைவில் சொல்லுதற்கரிய சூரிய பாதைகள் சுடர்கின்றன. எனக்கு ரொம்ப பிடித்த வாக்கியம் இது. அப்பால் தொலைவில் சொல்லுதற்கரிய சூரிய பாதைகள், பாதைன்னு கூட சொல்லலை, பாதைகள், அநேக பாதைகள் அங்கே காணப்படுகின்றன. எந்த வழியில் வேண்டுமானாலும் நீ சென்று அடையலாம். அத்தனை பாதைகள் அங்கே இருக்கின்றன. அந்த ஒளியில் கரைந்து விடுவது அல்ல மனித வாழ்க்கை. அதற்கு பின்னாலும் உனக்கு காட்சியளிக்கின்ற அந்த பாதைகளில் ஒன்றை நீ தேர்ந்தெடுத்து அதை நோக்கி செல்லலாம். ஆனால் அது எங்கே இருக்கின்றது? அப்பால் தொலைவில். சென்று அடைய வேண்டிய இடம் எங்கேயோ இருக்கின்றது. இப்பொழுதுதான் ஆரம்ப அடியை வைத்திருக்கிறோம். ஆனால் நீ இந்த ஆரம்ப அடியை எடுத்து வைத்து ஒரு நிலைக்கு வந்த உடனே உன்னால் அந்த பெரும் ஒளியானது தரிசிக்கப்படுகின்றது. அந்த ஒளியில் நீ கரைந்து விட்டாயானால் அந்த மற்ற பாதைகளை நீ விட்டு விடுவாய், ஒன்றிணைந்து விடுகின்றாய் நீ இறைவனோடு. அதன் பிறகு செய்ய வேண்டியது உனக்கு எதுவும் இல்லாமல் போகின்றது. மோட்சம் என்பது அத்தகைய ஒளி பொருந்திய நிலை என்றும் அந்த மகத்தான ஒன்றாக கருதப்படுவதாகவும் மன்னர் அதை அடைந்து விட்டார். இந்த கருத்து தான் இந்த வரிகளில் காட்டப்படுகின்றது. முதல் வரியில் காட்டப்படுகின்றது இந்த கருத்து தான். மன்னர் அந்த நிலையை அடைந்து விட்டார். இது இப்போ மாத்திரம் சொல்லலை, பகவான் புக் 1 கேண்டோ 3லேயே சொல்லியிருப்பார். பேஜ் 24 லைன் 96 99 வந்திருப்பான். Across our nature's border line we escape into supernature's arc of living light. This now was witnessed in that son of force. In him that high transition laid its base. சன் ஆஃப் ஃபோர்ஸ்ன்றது அஸ்வபதி மன்னர். அஸ்வபதி மன்னர் இந்த யோக பயணத்தை தொடங்கும் பொழுதே அந்த நிலையை அவர் அடைந்து விட்டார். அந்த ஒளி பொருந்திய நிலையை அங்கே சேர்ந்து விட்டார். தமிழ் டிரான்ஸ்லேஷன் படிக்கிறேன். நமது இயற்கையின் எல்லைக்கோட்டினை கடந்தே நாமும் பராப்பிரகத்தியின் பேரொளி வீசும் வளைவினில் நுழைவோம். அவ்வாற்றலின் மைந்தன் அஸ்வபதியின் அகத்தினில் இன்று இத்தகு மாற்றம் கண்கூடாகவே உணரலானது. உன்னத உருமாற்றமாம் இச்செயலும் அவன் தன் அகத்தில் தானே அன்றே அடித்தளம் அமைத்ததாமே. அவர் எப்பொழுது இந்த உலகத்தை உய்விக்க வேண்டும் என்று ஒரு சங்கல்பம் செய்து கொண்டாரோ அந்த நிலையிலேயே அவருக்கு அந்த நிலையானது கிட்டிவிட்டது. ஆக இது 2ஆம் முறையாக அவர் நேரே தரிசிக்கின்றார். இவ்வளவு அனுபவங்களையும் பெற்றுக்கொண்டு வந்த பின்னர் அவர் அந்த நிலைக்குள் செல்ல முடியும் என்ற தகுதியை அடைந்து அங்கே நிற்கின்றார். இப்பொழுது அந்த பாதை எப்படி இருக்கின்றது? அவர் சென்றடைந்துள்ள இடம் எப்படி இருக்கின்றதாம்? மூலமும் முடிவுமாய் புலனானது ஓர் அகன்ற கதவமே. அதுக்கு முன்னால பட் ஃபார் பியாண்ட் த ineffable sun tracks blaze, இந்த பட் அப்படின்னு பகவான் துவங்கி இருக்கின்றார்லவா, இதிலே நமக்கு என்ன தெரிய போகின்றது? வேறு ஏதோ ஒன்று பகவான் அங்கே சொல்ல போகின்றார் என்பது தெரிகின்றது. இந்த வெள்ளை ஒளி, பெரும் ஒளிக்கு பின்னாலே ஏதோ ஒன்று இருப்பதை அவர் கண்டுணர்ந்து விட்டார். அந்த காரணத்தினால்தான் அவர் அந்த
கோட்டை, ஒளி பொருந்திய கோட்டை தாண்டி அதற்கும் அப்பாலே சொல்ல முடியாத அளவிற்கு ஒளிப்பாதைகள் இருப்பதையும் உணர்ந்து கொள்கின்றார். இதை நம்ம கவனிக்கணும். ஆரம்பத்திலேயே அவருக்கு அதற்கான அடித்தளம் அமைக்கப்பட்டு விட்டது, யோக பயணத்தின் ஆரம்பத்திலேயே. அதன் பிறகு அந்த நிலையை அடைகின்றார். ஆனாலும் இப்பொழுது அவருக்கு புலப்படுவது என்னவென்றில், இந்த ஒளிக்கு பின்னாலே, அதற்கு அப்பாலே என்ன, அந்த வெள்ளைக்கோட்டை தாண்டி விண்டுரைக்க முடியாத சூரிய பாதைகள், அங்கே ஒளிப்பாதைகள் காணப்படுகின்றன என்பதை அதையும் அவர் கண்டுவிட்டார் இப்பொழுது. ஆகவே குறிக்கோளை இன்னமும் அஸ்வபதி மன்னர் எட்டிவிடவில்லை என்பதையும் பகவான் காட்டுகின்றார். முடிந்த முடிவல்ல, அங்கே முன்னாடி இதுவே முடிந்த முடிவல்லன்னு சொன்னான். அப்போ இங்கே அஸ்வபதி மன்னர் அடைந்து நிற்கின்ற நிலையை நாம் ஒரு சந்தேகத்தோடு அங்கே வெட்டினோம். அவர் அங்கே அதனோடு கலக்கப் போகின்றாரா அல்லது வேறு என்ன செய்ய போகின்றார் அப்படின்ற ஒரு நிலை தான் அங்கே வந்திருந்தது. ஒரு கேள்வி அங்கே எழுந்திருந்தது. இப்பொழுது அவருக்கு தான் முற்றுமாக அந்த நிலையை எட்டிவிடவில்லை என்ற உண்மை தெரிந்து விட்டது. அப்படியானால் இப்போ மன்னர் அடைந்துள்ள இடம் என்ன, எந்த நிலை? அவ்வாறு தோற்றமளித்ததே ஒரு பெரும் ஒளியாக, அந்த ஒளியானது அதற்கு அப்பால் செல்வதற்கான வழி. அதுதான் அடுத்த வரி. மூலமும் முடிவுமாய் புலனானது ஓர் அகன்ற கதவமே. அந்த கதவத்துக்காகத்தான் நான் இவ்வளோக்கு திருப்பி அந்த முந்தின வரிக்கு போனது. பட் ஃபார் பியாண்ட் த இன்னஃபபிள் சன் ட்ராக்ஸ் பிளேஸ் அப்படின்றது எதுக்காகங்கிறார்? இந்த நிலையை மன்னர் அறிந்து கொண்டு விடுகின்றார். அதனால்தான் இந்த மோட்சம் என்பது, இந்த ஒளிக்கு அப்பால் நான் ஒரு அடி எடுத்து வைத்தால் போதும் இறைவனோடு கலந்து விடுவேன் என்ற நிலையில் அவருக்கு உணர்த்தப்படுகின்றது. இப்பொழுது நீ இறைவனை அடைவதற்கான ஒரு வழியாகத்தான் அந்த மோட்சம் என்பது இருக்கின்றதே ஒழிய முற்றுமானது அல்ல. நீ போய் இறைவனை தரிசித்து அங்கிருந்து அவனுடைய அருளை பெற்றுக்கொண்டு அவனையே இங்கே அவதாரமாக கீழே இறங்கி வர செய்யவும் முடியும் என்ற இந்த கருத்துக்களை எல்லாம் அது உட்பொதிந்து வைத்து கொண்டிருக்கின்றது. இந்த ஒரு வரி, அப்பால் தொலைவில் சொல்லுதற்கரிய சூரிய பாதைகள் சுடர்கின்றன, மூலமும் முடிவுமாய் புலனானது ஒரு அகன்ற கதவமே. அதற்கப்புறமும் அவங்க அங்கே விடலை. என்ன சொல்கிறாருங்க? கடைசி வெற்று அடியே அனந்த வெளியினுள்ளே. இந்த மோட்சம் என்பது என்ன? அப்படியே ஒரு வெற்று அடி, இறைவனோடு கலக்கின்ற அனந்த வெளியுக்குள்ளே நீ போய் கரைந்து விடுகின்ற ஒரு ஒன்றுமற்ற செயலாக ஆகிவிடுகின்றது. உன்னை பொறுத்த மட்டில் அது மிக உயர்ந்த சாதனை. ஆமாம், தனி மனித யோகத்தில் அவன் பெறுவது, அவன் அடைவது, மோட்சத்தை அடைவது என்பது ஒரு பெரும் சாதனை. அந்த சாதனையில் நீ வெற்றி பெற்று விட்டாய். ஆனால் இங்கே மன்னருக்கு அறிவுறுத்தப்படுவது அது முடிவானது அல்ல என்று. இது ஒரு கதவு தான். இப்பொழுது உனக்கு ஒரு கதவு திறந்திருக்கின்றது. இத்தனை நாள் இது மூடியிருந்தது, உனக்கு புலப்படாமல் இருந்தது. இப்பொழுது மோட்சம் என்பதன் வழியாக நீ கடவுளை சென்று அவரோடு கலந்து விடாமல் அவரை தரிசித்து உனக்கு வேண்டியதை பெற்றுக்கொண்டு வர முடியும் என்பது அவருக்கு தெளிவாக தெரிவிக்கப்பட்டு விடுகின்றது. இப்போ இதில் இங்கே பகவான் சொல்ல வந்திருக்கின்றது என்னவென்றால், இந்த சாதாரண யோகிகள், யோகத்தை மேற்கொண்டவர்கள் என்ன செய்கின்றார்கள்? அந்த மோட்சத்தையே ஒரு கருத்தாக கொண்டு, ஒரு குறிக்கோளாக கொண்டு அதை நிறைவேற்றிக் கொள்கின்றார்கள். அது பரம சத்தியத்தை இங்கே தரிசனம் கண்டுவிடுகின்ற மன்னர் அடைய நினைத்த மோட்சமானது அடுத்த நிலைக்கு செல்வதற்கான வழி என்பது அவருக்கு தெரிந்தது போல மற்ற யோகிகள் அதை உணர்ந்து கொள்வதில்லை. அதனாலேயே அவர்கள் இறைவனோடு ஒன்றித்தலை, மோட்சத்தை மட்டுமே இங்கே நமக்கு ஒரு பெரும் குறிக்கோளாய் மனித இனத்திற்கு கொடுத்து விட்டு சென்றிருக்கின்றார்கள். அதற்கு மேல் என்ன என்பது அவர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால் இங்கே அஸ்வபதி மன்னர் உலகத்தின் முன்னோடி, உலகத்திற்கு ஒரு தெய்வீக இரக்கத்தை கொண்டு வர வேண்டும் என்று, அதனை மாற்ற வேண்டும் என்று சங்கல்பித்து கொண்டவர் ஆதலால் அவருக்கு இந்த பெரிய உண்மையானது சுட்டி காட்டப்படுகின்றது. இப்படி பல பாதைகள் தெரிந்திருக்கும் பொழுது அந்த மோட்சம் என்ற பாதையை நீ ஏன் தேர்ந்தெடுக்கின்றாய் என்ற கேள்வி அவருக்குள்ளே மறைமுகமாக எழுப்பப்படுகின்றது.
ஆழ்ந்து பார்த்து கொண்டே போனோமானால் நிறைய கருத்துக்கள் இது போன்ற தெரியும். அதாவது நம்முடைய யோக வாழ்க்கையில் ஒன்றை குறிக்கோளாக வைத்து கொண்டு விட்டோமானால் அதோடு நின்று விடக்கூடாது, அதற்கு மேலும் இருக்கின்றது. சொல்லுதற்கரிய சூரிய பாதைகள் சுடர்கின்றன அப்பால் தொலைவில், அதை ஞாபகம் வைத்துக்கொண்டு அடைந்து விட்ட இலக்கானது ஒரு சிறு அளவே. இதையே தான் நாங்கள் அன்றைக்கி மதருடைய ப்ரேயரில் பார்த்தோம். இந்த குறிக்கோள் எங்கேயோ இந்த சின்னதை அடைந்து விட்டு ஆஹா என்று மார்தட்டி கொள்கின்றோம், தற்பெருமை கொள்கின்றோம். இன்னும் எங்கேயோ இருக்கின்றது நீ செல்ல வேண்டிய வழி என்று அன்னையாரும் தன்னுடைய பிரார்த்தனைகளில் கூறியிருக்கின்றார். இப்போ இந்த மோட்சம் என்கின்ற வெற்றியானது, நீ அடைந்த வெற்றியானது இறைவனே அறிய மாட்டாது அவனோடு ஒன்றுவதற்கான வெற்று வழி. அதுதான் இங்கே சொல்ற வெற்று அடியே என்பது என்ன? அவனை நீ உணர்ந்து கொள்ள முடிகின்றது, அவனோடு ஐக்கியப்பட முடிகின்றது. ஆனால் அவனை முற்றுமாக நீ அறிந்து கொள்ளவில்லை, அவனுடைய நிழலைத்தான் நீ அறிந்து கொண்டிருக்கின்றாய். இப்போ பின்னாடி போய் பார்க்கலாம். சாவித்திரியில் அதான் நான் எப்போவுமே சொல்லேன், இப்போ கீழேருந்து மேலேயும் போய் பார்க்கலாம், மேலேருந்து கீழேயும் வரலாம். இப்போ நம்ம இப்போ பார்த்தோம்னு சொன்னால் அங்கே நம்ம பார்த்தது இங்கே தெரிகின்றது. இது முடிவானது அல்லது இன்னும் மேலே இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்லியிருந்த இல்லையா, மன்னரிடம் ஒரு கேள்வி எழுப்பப்படுகின்ற அதனுடைய உட்குரலே அவருடைய உட்குரலே கேட்கின்றது. இந்த பாதி வழியோடையே போகின்றாயா? இறைவனுடைய நிழலைத்தான் எல்லோரும் தரிசித்திருக்கிறார்கள், அவனுடைய ஒளியை உயர்த்தி பார்த்தவர் யார் என்று கேட்ட கேள்விக்கெல்லாம் இப்பொழுது நீ சென்றாயானால் அவனுடைய ஒளியை காணவில்லை, நீ அவனுடைய நிழலை மட்டுமே கண்டு அவனோடு ஐக்கியப்பட போகின்றார். இதுதான் அவருக்கு மிக தெளிவாக காட்டப்பட்டு விட்டது. இனி அடுத்து நிகழப்போவது என்ன? மோட்சம் முடிவான நிலை இல்லை அப்படின்னு சொன்னால் வேறு என்ன உள்ளது? அப்போ அதுவும் இருக்கணும் இல்லையா? அதை அடைவது சாத்தியமா? இந்த கேள்விக்கெல்லாம் தான் பகவான் விடையிறுத்திருக்கின்றார் இந்த பின்னால் நாம் பார்க்க போகின்ற வரிகளில். An eye has opened upon timelessness. Infinity takes back the forms it gave. And through God's darkness or His naked light, His million rays return into the sun. There is a zero sign of the Supreme. Nature left nude and still uncovers God. காலமற்றதினூடே ஒரு விழி பார்வை திறந்ததுவே, முடிவற்றது தான் அளித்த வடிவங்களை திரும்ப பெற்றது. கடவுளின் இருளினூடே அல்லது அவன் நக்க ஒளியினூடே அவன் தன் கணக்கில்லா ஒளிக்கதிர்கள் இரவியிடம் மீட்டும் சென்றன. மேலாண்மையின் சூன்ய சங்கேதமே ஆங்கே இருந்தது. இயற்கை தனித்தும் அசைவற்றும் நின்ற பொழுதில் பரமன் மடல் அவிழ்வான். இப்போ மன்னருக்கு அடுத்த நிலையானது காட்டப்படுகின்றது. மோட்சம் இல்லை என்றால் அடுத்த நிலை என்ன? ஒரு தரிசனம் அவருக்கு கிடைக்கின்றது. அவருடைய அகக்கண் உள்ளே திறந்து அவருக்கு மற்றொரு தரிசனம் கிடைக்கின்றது. அது இறைவனுடைய மற்றொரு பகுதியாக இங்கே பகவான் காட்டியிருக்கின்றார். முடிவற்றது தான் அளித்த வடிவங்களை திரும்ப பெற்றது. Infinity takes back the forms it gave. அதாவது படைப்பு முழுவதுமே இறைவனால் ஒரு நேரத்தை உள்ளிழுத்து கொள்ளப்படும். அது எவ்வாறு தன்னை வெளியிட்டதோ அதுபோலவே தான் அளித்த வடிவங்களையும் மறுபடியும் தனக்குள்ளே ஈர்த்து கொண்டு விடுகின்றது. இந்த அனுபவமானது அஸ்வபதி மன்னருடைய ஆன்மாவுக்கு கிடைக்கின்றது. வெளிப்பட்டு வந்தவன் மட்டுமல்ல, எல்லாவற்றையும் உள்ளிழுத்து கொள்ளவும் அவனால் முடியும். அங்கனமாக அவை எவ்வாறு ஈர்க்கப்படுகின்றன என்றால், அஞ்ஞானமாகவோ இருளாக இங்கே இருக்கின்றது, அறியாமையாக இங்கே இருக்கின்றது, அச்சேதனமாக இங்கே இருக்கின்றது, அதாவது காட்ஸ் டார்க்னஸ் எல்லாமே, அல்லது அவனுடைய ஒளி பொருந்திய பகுதிகளும்
ஞானம், ஆற்றல், இன்னும் எத்தனையோ மனிதனுக்குள்ளே இருக்கின்றது, இயற்கைக்குள்ளே இருக்கின்றது. எல்லாவற்றையும் அந்த ஒளியாகவோ அல்லது இருளாகவோ அவன் தனக்குள்ளே இழுத்து விடுவான். எல்லாவற்றையும் இழுத்து கொண்டு விடுவான். அவனுக்கு எதுவும் விதி விலக்கு அல்ல. அவன் எல்லாவற்றையும் இழுத்து தனக்குள்ளே வைத்து கொள்வதைத்தான் நம்முடைய புராணங்கள், இதிகாசங்கள் என்ன கூறுகின்றன? பிரளயம் என்று கூறுகின்றது. ஒரு பிரளயத்தின் பொழுதும் அனைத்தும் உள்ளிழுத்து கொண்டு விடப்பட்டுவிடும். அதன் பிறகு அந்த பிரளய ஜலத்தில் பகவான் கிருஷ்ணனானவன் ஒரு ஆலிலை மேல் மிதந்து வருவான், ஒரு குழந்தையாக. பிறகு படைத்தலானது மறுபடி துவங்கப்படும் என்று ஒவ்வொரு யுகத்திற்கும் ஒரு பிரளயம் வந்து அடுத்த யுகம் பிறப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறு ஏற்படும் என்று நம்முடைய புராணங்களும் நம்முடைய முன்னோர்களும் கூறியிருக்கின்றார்கள். அது இங்கே நாம் ஞாபகத்தில் கொள்ள வேண்டியது. ஆகவே எல்லாமுமே அங்கே மறுபடி ஈர்த்து செல்லப்படுகின்றன. அவன் தன் கணக்கிலா ஒளிக்கதிர்கள் இரவியிடம் மீட்டும் சென்றன. இப்போ இந்த முதல் வரிக்கே மத சொல்லியிருக்கிறது சொல்லிடுறேன், நான் அதை மறந்து போயிட்டேன். இந்த கடவுளின் இருளினூடே அப்படின்னு வருது இல்லையா? கடவுளின் இருளினூடே அல்லது அவன் நக்க ஒளியினூடே, அதுதான் அதுக்குள்ள அவன் தன் கணக்கிலா ஒளிக்கதிர்கள் இரவியிடம் மீட்டும் சென்றன. இந்த கடவுளின் இருளின்றதுக்கு வந்து மதர் வந்து பார்த்துருக்காங்க அந்த ஒரு தடவை, அவதானித்தது என்னன்னு சொன்னால், அதிமானுட சூரியன் முதல் தருணத்தில் ஒளி வீசி கொண்டு வந்த பொழுதில் அது இருளாகவே உணரப்பட்டது. இந்த சுப்ராமெண்டல் லைட், ஒரு சூரியன் போலே அந்த ஒளியானது இங்கே வந்த பொழுது அது இருளாக உணரப்பட்டது. ஏன் அந்த இருள் எதனால் ஏற்பட்டதெனில், கண்ணை கூசச் செய்கின்ற ஒளியை ஒருவன் எதிர்நோக்க வேண்டும் பொழுதில் அவ்வொளி அவன் கண்களை கூசச் செய்வதனால் முற்றுமாக கருமையையே அவனால் காண முடிகின்றது. முற்றுமான இருளாகத்தான் அவனுக்கு தெரிகின்ற அந்த அவ்வளவு ஒளி பொருந்தியதை அவனால் தரிசிக்க முடியவில்லை. ஆகவே அது அவனுடைய கண்களானது குருடாகிவிட்டது போல் ஆகிவிடுகின்றது. கண்களால் பார்க்க முடியாமல் ஒரு இருளைத்தான் அவனால் உணர முடிகின்றது. அதைத்தான் இங்கே பகவான் கடவுளின் இருளினுடே என்று குறிப்பிடுகின்றார். இது வந்து மதர் வந்து சொல்லியிருக்கின்றார்கள். இந்த கருத்தை வந்து MP பண்டிட் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதே போல அவன் நக்க ஒளியினூடே, நக்க ஒளி என்பதை பார்த்தோம். அவனுடைய உன்னதங்கள், அவன் படைப்பிலே வெளிப்பட்டு வந்த உன்னதங்கள் எல்லாமுமே அந்த ஒளிக்கதிர்களாகவே அவன் எப்படி வெளியிட்டானோ அந்த ஒளிக்கதிர்கள் இங்கே வந்து வீழ்ந்து இருளாக மாறிவிட்டன. ஏனென்றால் அவை அகங்காரம் கொண்டு நாங்கள் தான் படைத்தோம், நாங்கள் தான் செய்தோம் என்று எல்லாமே தெரிந்து விட்டன. ஆனாலும் எல்லாவற்றையும் அவன் தன்னிடமே, அந்த ஆதி சூரியன் தன்னிடமே இழுத்து கொண்டு விட்டான், மீட்டும் சென்று விட்டன. மேலாண்மையின் சூன்ய சங்கேதமே அங்கே இருந்தது. இங்கே இந்த இன்னொரு கருத்தாக, இந்த வரிக்கல்ல, அதுக்கு முந்தின வரிக்கு இன்னொரு கருத்தாக எனக்கு தோன்றியது. அது என்னென்னா, அஞ்ஞானமாகிய இருளும் இல்லையா, இருளை வந்து டார்க்னஸ்னால் இது இருளை வந்து அறியாமையை நாம் இருள் என்று சொல்கின்றோம். அஞ்ஞானமாகிய இருளும் அவனே, இறைவனே. ஞானமாகிய ஒளியும் அவனே. அவன் இங்கே ஒளியாக வர மட்டுமில்லை, ஒளி வீழ்ந்துவிடும் நிலையாகிய அஞ்ஞானமாகவும் இங்கே வர சம்மதித்து இயற்கையாக வெளிப்பட்டு வந்திருக்கின்றான். ஆக இரண்டாகவும் அவனே வந்திருப்பதால் அந்த இரண்டையுமே அவன் தனக்குள்ளே இழுத்து கொண்டு விடுகின்றான். இப்படிப்பட்டது ஒரு கருத்து எனக்கு உதித்தது. இதைத்தான் நம்ம வந்து பார்த்து இந்த புத்தகம் 2 முதல் கேண்டல் 166வது வரையில் நாம் பார்த்திருந்தோம். அவர் லைஃப் இஸ் அ ஹாலோகாஸ்ட் ஆஃப் த சுப்ரீம். இறைவனுடைய அப்படியே பெரும் வீழ்ச்சி, தன்னை பெரும் களப்பலியாக கொடுத்து கொண்டு இங்கே வந்து விட்டான், நம்முடைய வாழ்வாக வந்திருக்கின்றான். நம்முடைய வாழ்வை பற்றி நமக்கு தெரியும், இரட்டைகளால் ஆனது. ஒளியும் இருள், மரணம், பிறப்பு, இன்பம், துன்பம் எல்லாமே இரட்டைகளால் நிறைந்தது. ஆக இந்த இரட்டைகளாக வந்துள்ள அவனே தனக்கு சொந்தமான எல்லாவற்றையும் தானே தன்னுடைய ஒளிக்குள் இழுத்து கொண்டு விடுகின்றான். இப்படிப்பட்ட கருத்து எனக்கு தோன்றியது. ஆக இங்கு காணப்படுகின்ற அனைத்தும்
உள் இழுத்து கொள்ளப்பட்டு விட்டன. அப்ப இங்க என்ன மிஞ்சி இருக்கு? சூன்ய சங்கேதம். அதுவும் எப்படி? மேலாண்மையின். There is a zero sign of the supreme, capital S. எல்லாவற்றையும் ஆள்கின்றான் அவன், அந்த சுப்ரீம். அவனுடைய சூன்ய சங்கேதம்தான் இங்கே இருக்கின்றது. ஆனால் இந்த சூன்யம் எப்படி? பிரெக்னன்ட் சூன்யம், எல்லாவற்றையும் உள்ளடக்கி கொண்டது. எப்படி தன்னுள்ளே இழுத்து கொண்டதோ அதை போலவே அது எப்பொழுது வேண்டுமானாலும் எல்லாவற்றையும் வெளியிட முடியும். தனக்குள்ளே வைத்து கொண்டிருக்கின்ற, சூழ் கொண்டிருக்கின்றது. அந்த சூழானது ஒரு நாள் வெளிப்பட்டே வரும். சூழ் வைத்து கொண்டே இருக்க முடியாது, அது வெளிப்பட்டு வந்துவிடும். அது ஒரு சங்கேதமாக அங்கே இருந்தது. அப்பொழுது இந்த இயற்கையானது, அடுத்த வரி ரொம்ப அழகான வரி, இயற்கை தனித்தும் அசைவற்றும் நின்ற பொழுதில் பரமன் மடல் அவிழ்வான். இதில் 2 கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதை நம்ம பார்த்துக்கணும். எல்லாமே இறைவனால் இழுக்கப்பட்டு கொண்டு விட்டன, அது ஒன்று. அடுத்தது, அங்கே நெஞ்சி இருப்பது என்ன? அந்த சுப்ரீமுடைய 0 சைன் தான் இருக்குது. அந்த சூன்ய சங்கேதம் தான் அங்கே இருக்கின்றது. இப்பொழுது ஒன்றுமே அற்ற நிலையில் இந்த இங்கே இயற்கையானது எப்படி இருக்க வேண்டுமா? தனித்தும் அசைவற்றும் நின்ற பொழுதில் பரமன் மடல் அவிழ்வான். இயற்கை என்ன செய்கின்றது? தன்னை முழுவதுமாக அவன் கையில் ஒப்படைத்து விட்டது. எல்லாவற்றையும் இழந்து நிற்கின்றது. அதில் மனிதனும் அடக்கம். இந்த மனிதன் தன்னை முற்றிலுமாக இறைவனிடம், அதாவது கையளித்து விட்டு இருந்தானே, ஆனால் ஒன்றுமற்ற தனிமையில், அந்த தன்மையில் இருக்க சம்மதிக்கும் பொழுது என்னாகின்றது? பல லட்சக்கணக்கான ஒளிக்கதிர்களாக இயற்கையான வடிவங்களாகவும் ஆற்றல்களாகவும் செயல்பாடுகளாகவும் வந்தவை மறுபடியும் சென்றவை மறுபடியும் வெளிப்பட்டு வருகின்றன. அதைத்தான் இந்த வரி சொல்கின்றது. அந்த சமயத்தில்தான் எல்லாவற்றையும் இறைவனிடம் கையளித்து விட்டு ஒப்புதல் கொடுத்து விட்டு நிற்கும் பொழுது பரமன் மடல் அவிழ்வான். ஒவ்வொன்றாக மடல் அவிழ்த்து கொண்டு மலர்வான் அங்கே. இவை எல்லாமுமே இயற்கை எந்த விதமாகவெல்லாம் வெளிப்பட்டு வந்ததோ அது ஆல் மேனிஃபெஸ்டேஷன், இங்கே வெளிப்பட்டு வந்த அனைத்துமே அப்படியே தன்னை முழுமையாக இறைவனிடம் ஒப்படைத்து விடுகின்றன. அப்பொழுதுதான் அந்த இயற்கை, நேச்சர் லெஃப்ட் நியூட், தனித்து நிற்கும் பொழுது ஒன்றுமற்ற நிலையில் தன்னுடைய வடிவங்கள், செயல்பாடுகள், ஆற்றல்கள் எல்லாவற்றையும் இறைவனிடம் ஒப்படைத்து விட்டு நின்ற பொழுது அவன் என்ன செய்கின்றானாம்? அப்படியே மறுபடி ஒவ்வொன்றாக வெளிப்பட ஆரம்பிக்கின்றான். ஆகவே இங்கே தன்னை இழந்து நிற்பதும் ஒரு நிலைதான். இப்போ இங்கே நம்ம கனெக்ட் பண்ணணும். இப்போ மோட்சம் என்பது என்ன? எல்லாவற்றையும் துறந்து விட்டு அப்படியே நிர்வாண நிலை என்பது என்ன? இதுதான். எல்லாவற்றையும் இறைவனே நான் உன் கையில் ஒப்படைத்து விட்டேன் அப்படின்னு சொல்லி நிற்கின்ற நிலை ஒரு நிலைதான். இந்த நிலையில் என்ன ஆகின்றது? இறைவன் மறுபடியும் நம்முள்ளே உதித்து வந்து செயலாற்றுவதற்கான தருணமாக அமைகின்றது. அதனால்தான் அந்த இடத்துல கதவும் என்று பார்த்தோம். அது அடுத்த நிலைக்கு செல்வதற்கான ஒரு கதவு திறந்திருக்கின்றது. அதுபோல இந்த நிலையும், நீ நிற்கின்ற இந்த நிலையும் ஒரு நிலை. இறைவன் உன்னுள்ளே மறுபடி வந்து செயலாற்றுவதற்கான நிலை. நீ அனைத்தையும் இழந்து விட்டது போல் தோன்றினும் மறுபடி இறைவன் உன்னுள்ளே வந்து செயலாற்றுவான். ஆகவே என்ன அர்த்தம்? திரும்பி செல், மோட்ச நிலத்தை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டாம். இப்போ இந்த there is a zero sign of the supreme ஒரு வாக்கியமானது நம்மளை சிந்திக்க வைக்கின்ற வாக்கியமாக இருக்கின்றது. ஏனென்றால் நம்ம ஜீரோன்னா என்ன சொல்லுவோம்? பூஜ்யம், ஒன்றுமில்லாததுன்னு சொல்கிறோம். இப்போது இங்கே பகவான் என்ன காட்டியிருக்கின்றார்? there is a zero sign of the supreme. இறைவனுடைய ஒரு சங்கேதம்தான் அந்த பூஜ்யம் என்பது, சூன்யம் என்பது. அப்போ சூன்யமாக நாம் யாராவது இறைவனை சித்தரித்திருக்கின்றோமா? இல்லை. அவன் கருணை பெருங்கடல், அவன் அன்பே வடிவானவன், நான் ஒளிமயமானவன், தேஜோமயமானவன்.
கேட்டது எல்லாம் கொடுப்போம், இப்படி எல்லாம் சொல்லிருக்கோம். ஒன்றுமில்லாதவன் யாராவது சொல்லியிருப்போமா? சொன்னதே கிடையாது. இங்கே பகவான் காட்டுகின்றார், ஒன்றுமில்லாமல் நிற்பவனும் அவனேதான். நீ அனைத்தையும் இழந்துவிட்டு நிற்கும் நிலையில் இறைவன் உன்னிடம் வெளிப்பட்டு தோன்றுவான். மகத்தான உண்மை. எல்லாவற்றையும் நான், எனது என்று நாம் அந்த அகங்காரமும் மமகாரமும் கொண்டிருக்கும் பொழுது அந்த நிலையில் இறைவனால் வெளிப்பட்டு உன்னில் செயல்பட முடியாது. நீ எல்லாவற்றையும் இழந்து நிற்கின்ற நிலையில் இறைவன் உன்னிடம் வருவான் என்ற ஒரு மகத்தான கருத்தை இந்த வரியானது நமக்கு உணர்த்துகின்றது. அதே போல் இந்த இடத்துல ஸ்ரத்தாவன் ஒரு விளக்கம் கூறியிருக்கின்றார்கள். ஒரு பரம ஞானியானவன் தன்னோட யோக பாதையில் முன்னேறி அதன் உச்சகட்டமாக அந்த உலகை, அதன் படைப்பை, மேனிஃபெஸ்டேஷனை விட்டு வெளியே சென்று விடுகின்றார். இப்போ அஸ்வபதி மாதிரி சென்று இறை வெளிப்படா நிலையில், அன்மேனிஃபெஸ்ட் நிலையில், அந்த அன்மேனிஃபெஸ்டனை அதை அடைந்துள்ள தருணத்தில் அந்த யோகி உணர்வது ஒன்றுமற்ற சூன்யமும் பரம மெய்மையே என்று. இது ஸ்ரத்தாவன் கொடுத்திருக்கிறார். அதாவது ஒரு யோக பாதையில் வெகுவாக முன்னேறி சென்றிருக்கும் ஒரு ஞானியானவன் அதன் உச்சகட்டமாக உலகினையும் அதன் படைப்பினையும், அதாவது மேனிஃபெஸ்டேஷனை விட்டு வெளியில் போய் அந்த இறைவன் வெளிப்படா நிலை, அன்மேனிஃபெஸ்டேஷன், அந்த நிலையை அடைந்து நிற்கின்ற தருணத்தில் அந்த யோகி எவ்வாறு உணர்வானாம், இந்த ஒன்றுமற்ற சூன்யமும் அன்மேனிஃபெஸ்டேஷனில் இருப்பதுமே பரம மெய்மையே என்று. இந்த சூன்யமும் பரம மெய்மையே, பரம சத்தியமே, பரமனே என்று உணர்வான். அந்த நிலையில் மன்னர் நிற்கின்றார். அதைத்தான் இந்த வரிகள் புலப்படுத்துகின்றன. அதாவது மன்னருக்கு உணர்த்துகின்றன, மோட்சம் ஒரு நிலைதான், அடுத்த நிலைகள் இருக்கின்றன, அவற்றை நோக்கி நீ செல்லலாம் என்று. பட் in her grandiose nothingness all is there. When her strong garbs are torn away from us, the soul's ignorance is slain, but not the soul. The zero covers an immortal face. ஆயின் அவளின் மகத்தான வெறுமையிலேயே அனைத்தும் உள்ளன. அவளின் கடுமையான வேடங்கள் நம்மிடமிருந்து கிழிவுற்ற பொழுதில் அழிவுற்றது ஆன்மாவின் அறியாமையே ஆன்மாவல்ல. அச்சூன்யம் என்றுமுள்ள வதனத்தின் மேற்கவிந்தது. இந்த வரிகளில் அடுத்த உண்மையானது புலப்படுத்தப்படுகின்றது. இந்த சூன்யமானது எல்லாவற்றையும் உள்ளடக்கி கொண்டிருப்பது, எல்லாவற்றையும் வெளிப்படுத்தக்கூடியது. பட் ஆயின் in her grandiose nothingness all is there. இந்த இயற்கை நிற்கின்றாளே ஒன்றுமற்ற நிலையில், அங்கதான் எல்லாமுமே இருக்கின்றன. அவளின் மகத்தான வெறுமையிலேயே அனைத்தும் உள்ளன. அவளின் கடுமையான வேடங்கள் நம்மிடமிருந்து கிழிவுற்ற பொழுதில். இங்க அவளின் கடுமையான வேடங்கள் யாரு? இயற்கையினுடைய கடுமையான வேடங்கள் நம்மிடமிருந்து கிழிவுற்ற பொழுதில் பலவிதமாக இங்கே நமக்குள்ளே வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றன. அவை எல்லாமுமே இங்கே நம்மிடமிருந்து எடுக்கப்பட்டு விட்ட பொழுதில் அழிவுற்றது ஆன்மாவின் அறியாமையே ஆன்மாவல்ல. எல்லாமே என்னிடமிருந்து போய்விட்டதே அப்படின்னு அப்படியே தவித்து நிற்க வேண்டாம். இங்கே பகவான் காட்டுகின்றார், இந்த கடுமையான வேடங்கள், அறியாமை, பொய், இருள், பித்தலாட்டம், ஏமாற்று, அடுத்தவனை கொலை செய்தல், இப்படி எல்லாமே, அதே போல் எல்லா நல்லவையுமே எல்லாமே நம்மிடமிருந்து எடுக்கப்பட்டு விட்டது. ஆனாலும் அங்கே ஆன்மா அழிக்கப்படவில்லை. ஆன்மா அழிக்கப்படாமல் அது காப்பாற்றப்பட்டிருக்கின்றது. அது பூண்டிருந்த வேடங்கள், அதாவது அதை மறைத்துள்ளது, இதுதான் நான், இதுதான் நான் என்று, கோபம்தான் நான், அறியாமைதான் நான்
எதிர்ச்செயல் புரிவதுதான் நான் என்பதெல்லாம் ஒவ்வொன்றாக போர்த்து கொண்டிருக்கின்றது. இந்த ஆன்மாவானது அதனுடைய உண்மை சொரூபத்தை அது மறந்து விட்டது. எல்லாவற்றாலும் மூடி மறைக்கப்பட்டு உள்ளே அது போய் அப்படியே பதிந்து கொண்டு விட்டது. அது இப்போ அதை எல்லாத்தையும் உடை தெரிந்து கிழி தெரிந்து, இதெல்லாம் நீ அல்ல, உண்மையானவே நீ அல்ல, இதெல்லாம் உனக்கு அளிக்கப்பட்டுள்ள வேடங்கள் தான், நீ உண்மையான அந்த வேஷத்தை எல்லாம் கலைச்சிட்டு பார்த்தேயானால் அங்கே நீ அந்த ஆன்மா என்பது புலப்படும் உனக்கு. அந்த கிழிவுறுவது தான் இப்பொழுது நடைபெற்றது மன்னருக்கு. யோக பாதையில் செல்பவர்களுக்கு ஒன்னொன்றாக கிழிக்கப்படுகின்றது. அகந்தை அழிக்கப்படுகின்றது. நான் என்ற உணர்வு அழிந்ததுடன் எனது என்ற உணர்வும் அங்கே அழிக்கப்பட்டு விடுகின்றது. தள்ளுவது என்பது மறுக்கப்பட்டு எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வது என்பது அங்கே கொண்டு வரப்பட்டது. அங்கே இது மாதிரியாக எல்லாவற்றையும் அங்கே கொண்டு வந்த பொழுது அங்கே நாம் நினைக்கின்றோம், ஓ என்னுடைய ஆன்மாவே அழிந்துபட்டு விட்டதோ என்று. இல்லை, அழிந்துபட்டது ஆன்மாவல்ல, அதனுடைய அறியாமை, அதனை போர்த்தி இருந்த அறியாமை என்பது. அப்புறம் அழகாக சொல்லிட்டார், த ஜீரோ கவர்ஸ் அண்ட் இம்மார்டல் ஃபேஸ். அந்த சூன்யம் நம்ம பார்த்தோமே, ஒன்றுமற்ற சூன்யம், இயற்கையானது எல்லாவற்றையும் அப்படியே அவிழ்த்து விட்டு நிர்வாண நிலையில் நின்றதே, அந்த சூன்யமாக நின்றதே, அந்த சூன்யமானது இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கின்றது? அந்த ஒன்றுமற்ற தன்மை என்ன செய்து கொண்டிருக்கின்றது? அந்த என்றுமுள வதனம் இறைவன் இருக்கின்றானே, அந்த இறைவனை போர்த்து நிற்கின்றது. இந்த அஞ்ஞான மாயை அழிக்கப்பட்டு விட்டது, ஆன்மா அழியாமல் இருக்கின்றது. ஆனால் ஆன்மா காண்கின்றது எதனை? சூன்ய வடிவமான முற்றுமானவனை. இப்போ அந்த அப்படி அறிந்து கொண்ட அறியாமையெல்லாம் கிழிக்கப்பட்ட அந்த ஆன்மாவானது அதற்கு தெரிகின்றது, இந்த பூஜ்யமானது நான் தரிசிக்க வேண்டிய அமரனை மேற்கவிழ்ந்து மூடிக்கொண்டிருக்கின்றது. இந்த சூன்யத்தையும் நான் அகற்றிவிட்டேனானால், இந்த நிர்வாண நிலையையும் நான் அகற்றிவிட்டேனானால் என்னால் அந்த பரமனை அமரனை தரிசிக்க முடியும் என்ற அந்த என்றுமாயுள்ளவனை வெளிப்படுத்தும் ஒன்றுதான் இந்த சூன்யம் என்பதும், அதனை விலக்கிவிட்டால் அவனை தரிசிக்க முடியும் என்பது காட்டப்படுகின்றது. இங்கே 60வது வரியானது மிகவும் அர்த்தம் செறிந்தது. அந்த பகவத்கீதையினுடைய 2வது அத்தியாயத்தில் சாங்கிய யோகம், அந்த யோகம் சொல்லப்படுகின்ற 2வது அத்தியாயத்தில் 23லிருந்து 25 ஸ்லோகங்களில், இந்த 3 ஸ்லோகங்களில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஆன்மாவை பற்றி உரைக்கிறார். அந்த ஸ்லோகங்களை இப்பொழுது சார் படிப்பார். நயனம் சிந்தந்தி சத்ராணி நயனம் தகதி பாவக நச்சைனம் வேதயஞ்சாபோ நசோஷயதி மாருத அச்சேத்யோ அயமதாக்கியோ அயமக்லேதவித்யோ அசோஷ்ய ஏவச்ச நித்யः சர்வகதः தானுரச்சலோயம் சனாதனः அவ்யக்தோ அயமச்சிந்தியோ அயமவிகாரியோ அயமுச்சதே தஸ்மாதேவம் விதித்பயனம் நானுசோஷித மர்ஹதி. இந்த ஆத்மாவை ஆயுதங்கள் வெட்டுவதில்லை. ஏன்னா எதுக்காக இது சொல்லனா, இங்கே கிழிக்கப்பட்டது ஆன்மாவை சூழ்ந்துள்ள அறியாமை ஆன்மாவல்ல என்பதற்கு. ஆன்மா அழிக்கப்பட முடியாதது என்பதை பகவான் இந்த 3 ஸ்லோகங்களில், அதாவது பகவான் கிருஷ்ணர் இந்த 3 ஸ்லோகங்கள் மூலமாக கூறியுள்ளார். இந்த ஆன்மாவை ஆயுதங்கள் வெட்டுவதில்லை, இவனை நெருப்பு எரிப்பதில்லை, தண்ணீர் நனைப்பதில்லை, காற்று உலர்த்துவதில்லை என்று ஆத்மாவின் புறத்தே காணப்படும் எதுவும் எதையும் செய்ய முடியாது. ஆத்மாவை வெளியே இருப்ப எதுவும் செய்ய முடியாது என்பதை முதல் ஸ்லோகத்தில் சொல்கின்றார். 2வது ஸ்லோகத்தில் இந்த ஆத்மா வெட்டுப்படாதவன், எரிக்கப்பட முடியாதவன், நனைக்கப்பட முடியாதவன், மேலும் சந்தேகமின்றி உலர்த்தப்பட முடியாதவன் என்று அந்த ஆத்மாவானது எதனாலும் பாதிக்கப்பட முடியாது, அத்தகைய தன்மைகளை கொண்டிருக்கின்றது என்று கூறுகின்றார். முதல்ல வெட்டுவதில்லை சொல்கின்றார், எதுவும் அதை செய்ய முடியாது என்று சொல்கின்றார். ஆனால் இந்த இடத்துல அப்பேற்பட்ட தன்மைகளை கொண்டு அது விளங்குகின்றது. நீ என்ன செய்தாலும் அதை அழிக்க முடியாது.
அடுத்து கடைசியாக சொல்வது, இந்த ஆத்மா நித்தியமானவன், எங்கும் நிறைந்தவன், இயக்கமற்றவன், ஸ்திரமாக இருப்பவன், சாஸ்வதமாக இருப்பவன் என்று அதன் தன்மைகளை எடுத்துரைத்துவிட்டு, இந்த ஆத்மா புலன்களுக்கும் புலப்படாதவன், மனதால் சிந்திக்க முடியாதவன், மாறுதல் ஏதும் இல்லாதவன் என்பதாக கூறி அர்ஜுனனை கலக்கமின்றி யுத்தம் செய், என்னுடைய ஆன்மா அழிந்துபடுமே என்று அவன் முதல் அத்தியாயத்தில் வருத்தப்படுவான். இந்த செய்தேன் சொன்னானால், இந்த கொடும் செயலை செய்தேன் என்றால், என்னுடைய சொந்த பந்தங்களை நானே அழித்தேன் என்றால் என் ஆன்மாவானது வேதனைப்படுமே, ஆன்மாவானது அழிந்துபடுமே என்ற அவனுடைய கேள்விக்கு இங்கே பகவான் 2வது அத்தியாயத்தில் அழகாக ஸ்ரீ கிருஷ்ணர், நீ அதெல்லாம் ஆத்மாவை பற்றி கொஞ்சமும் நீ கவலையே பட வேண்டாம், உனக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை, என்ன நீ செயலை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு கலக்கமில்லாதபடி யுத்தம் செய்து கூறுகின்றார். இந்த கருத்துக்களைத்தான் பகவான் இங்கே வலியுறுத்தும் விதமாக கூறுகின்றார். அழிவுற்றது ஆன்மாவின் அறியாமையே ஆன்மாவல்ல என்று. இந்த ஆன்மாவின் அழியாத்தன்மை பற்றி எடுத்துரைத்து வாசகரை நம்மளெல்லாம் தெளிவுபடுத்துகின்றார். நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லைன்னு சொல்கிறார். ஆன்மாவை அறிய மாட்டாது செய்து கொண்டிருக்கின்ற புறத்தே உள்ளவற்றையே உண்மை என நம்பிக்கொண்டிருக்கும் மானுடத்தின், ஒட்டுமொத்த மானிட இனத்தின் பற்பல தன்மைகளை இங்கே பகவான் அறியாமை, ஆன்மாவின் அறியாமை என்று கூறுகிறார். இது எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து, இப்போ வெளியில் இருக்கின்ற எல்லாவற்றையும் நாம் உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கின்றோம். இந்த ஆன்மாவை அறிய மாட்டாது இவையெல்லாம் நம்மை சூழ்ந்து ஒரு போர்வை போல அமைத்து ஆன்மாவை அறிய செய்யாமல் இருக்கின்றன. அதை உண்மை என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கின்றோமே, அந்த பற்பல தன்மைகளைத்தான் இங்கே இது அழித்தது. அந்த அவளின் கடுமையான வேடங்கள், இயற்கை கொண்டுள்ள கடுமையான வேடங்கள் நம்மிடமிருந்து கிழிவுற்ற பொழுதில் அழிவுற்றது ஆன்மாவின் அறியாமையே ஆன்மாவல்ல என்று மிக அழகாக கூறியிருக்கின்றார். இனி அடுத்த பயில்தலில் பார்ப்போம். நன்றி. அனைவருக்கும் நன்றி. அன்னைக்கும் பகவானுக்கும் நன்றி.